உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமெண்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு சார்? 24 வயசை கடந்த கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு தடவை இந்த வாட்டி ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கும். டப்புன்னு அதிகமாக ஆர்ட் பிரச்சனை வரக்கூடிய ராசியில் கடகம். கடகராசியை பொறுத்தவரை நல்லா இருக்கானா நல்லா இல்லை. இந்த சனி தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. வருமானம் வரும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஆனாலும் கோள்கள் என்ன சொல்லுதுன்னா கோல் மூட்டியெல்லாம் கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா இப்போது அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த சுவடெல்லாம் நீங்கிடுச்சா அப்படின்னா இல்லை. சனி ரொம்ப ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். மந்தன் அவரை பிடிச்சி தள்ளலாம் முடியாது, மெதுவாக தான் நகழ்வார். அந்த ட்ரேசஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அஷ்டம சனி போட்டு வாட்டு எடுத்துகிட்டு இருந்து இப்போ தான் சார் சனி போச்சு, நல்லா இருக்குமா இல்லையா, எப்படி இருக்குது நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேர்ட்டையும் தனித்தனியாக கேட்பாங்க. நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் தருது. அதாவது வீடு கட்டும்போது எல்லாத்துக்குமே வலிக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி நிறையா கஷ்டப்படப்படும் போது எல்லாரும் இவங்களை கல்லை விட்டு அடிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு எதிரியால பாக்கியம், எதிரியோட தனத்தை வாங்குறது. கோர்ட்டுக்கு போகிறாங்க, காம்பன்சேஷன் போட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னா எதிரியோட காசு வந்து இவங்களுக்கு வருது. பிடிக்காதவனா டைரெக்டாக மூஞ்சிக்கு நேராக பிடிக்காதுன்னு சொல்லும், சைட்லலாம் சொல்லாது, யார் மூலியமாக சொல்லாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். அதனால் இவங்களுக்கு எமோஷனல் தான் பெரிய செட்பேக். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு இவங்களுக்கு பெரிய சிறந்த ஒரு பரிகாரமாக காணப்படுகிறது. மகான்களை பிடித்து கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கிற எவனையாவது பிடிச்சிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க. தாறுமாறு 26. Title sponsor Elements Active Senior Living, powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான புத்தாண்டு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு சார்? கடகராசி என்பவர்களுக்கு 2026 அம்பாள் வழிபாட்டோட, பெருமாள் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தா இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இத்தனை நாள் அஷ்டம சனி போட்டு வாட்டு எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ தான் சார் சனி போச்சு, நல்லா இருக்குமா இல்லையா, எப்படி இருக்குது நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேர்ட்டையும் தனித்தனியாக கேட்பாங்க. நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் தருது. அதாவது வீடு கட்டும்போது எல்லாத்துக்குமே வலிக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி நிறையா கஷ்டப்படப்படும் போது எல்லாரும் இவங்களை கல்லை விட்டு அடிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு அடுத்த லெவல் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை இறைவன் காண்பித்து கொடுத்துருப்பார். பல தடங்கல்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி எல்லா தடங்களையும் தாண்டி வரக்கூடிய ஒரு காலம். ஜென்மகுரு உதவாதுன்னு இப்போ ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இவங்களுக்கு குரு வந்து சந்திரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இவர்களுக்கு எத்தனாம் இடத்த 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி, அதே மாதிரி சஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. அதாவது சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எது கதைக்கு ஆகாதுன்னு சொன்னவங்களாம் செல்ஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பார்ட்னர்ஷிப் சேர்ந்துட்டு சில விஷயங்கள் எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்களில் எடுத்த முடிவு நீங்கள் சொன்னதான் கரெக்டாக இருந்துருக்கும். இந்த வருஷத்தில் பல விஷயங்களில் விவாதித்து தோற்று அடிபட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. கடைசியில் ஜெயிப்பாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2026 கோள்கள் என்ன சொல்லுதுன்னா கோல் மூட்டியெல்லாம் கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா இப்போது அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த சுவடெல்லாம் நீங்கிடுச்சா அப்படின்னா இல்லை. சனி ரொம்ப ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். மந்தன் அவரை பிடிச்சி தள்ளலாம் முடியாது, மெதுவாக தான் நகழ்வார். அப்போ அந்த ட்ரேசஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி அந்த ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஐபிசியில் சொல்லியிருந்தோம், 2019 கடகம் நல்லா இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஆமாம் உண்மை, 2019 நாங்கள் நல்லா இல்லைங்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போ அஷ்டம சனி முடிஞ்சிட்டாலுமே பெரிய அளவில் வந்து ரிலீஃப் எல்லாம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறது, இந்த கழுகுக்கு ஒரு காகம் வந்து பகைங்கிற மாதிரி, நம்ம கழுகாக இருந்தாலும் ஒரு காகத்தை பகைன்னு நினச்சி பயப்படுறது, லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னை தானே குறைச்சி எடை போட்டுக்கிறது, இதெல்லாம் கடகத்தில் வந்து நிறைய இருக்குது. இப்போவும் இதில் இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் வரணும். இதை வந்தால் மட்டும்தான் 2026 இவங்களால் நல்லபடியாக கொண்டு போக முடியும். 6ஆம் இடம் குரு, 6ஆம் அதிபதி வலுத்தாலுமே குருங்கிறவர் பாக்யாதிபதியும் கூட. எதிரி வலுத்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை, சமாளிக்க முடியும்.
பாக்கியத்தில் தான் சனி இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. குரு வந்து எந்த இடத்த தொடர்பு கொள்கிறாரு, 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் தொடர்புங்கிறத 9ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ எதிரியால் பாக்கியம், எதிரியோட தனத்தை வாங்குறது, கோர்ட்டுக்கு போகிறாங்க, காம்பன்சேஷன் போட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னா எதிரியோட காசு வந்து இவங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மென்டலி கடகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. 2026 இந்த கடகராசியை பொறுத்தவரை நல்லா இருக்கான்னா நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா மேஷமோ ரிஷபமோ கடகமோ கும்பமோ இந்த 4 ராசி 2026 நீங்கள் பொதுவாகவே பலன் பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இவங்க இதுதான் விஷயம். ஏன்னா இது வந்து கடகராசி இப்போ சனிதசை நடக்குது, குருதசை, சனிதசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. வருமானம் வரும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். ஆனாலும் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு பயமோ நடுக்கமோ பிரச்சனைகளோ கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய அளவில், அதான் சொல்கிறேன்ல, மேஷத்துக்கு ஒரு 60-65%, ரிஷபத்துக்கு 80%, கடகத்துக்கு 90% பலகீனமாக தான் இருக்குது. அதை விட்டு தயவு செய்து கடகராசிக்காரர்கள் 2026 ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும். சார் சப்போஸ் எனக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, கடகராசியில் எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய சிறப்பு கொடுக்குமான சிறப்பு கொடுக்கும். ஆனால் ஜாதகம் நல்லா இருப்பாருன்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. இப்படி கடகராசியை பொறுத்தளவுக்கு 90% அமைப்பு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். அவங்க ஜாதகத்தில் உதாரணமாக சனி தசை நடந்து சனி நல்ல இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவங்க சனிதாசம் நடந்துச்சுன்னா 2026 நீங்கள் என்ன எடுத்தாலும் சரி, நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, அது வீடா வண்டியா வாகனமாக சொத்தா சோகமாக பேரா புகழா நல்லதா எதை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு தடங்களோ தாமதமோ இல்லை கடுமையான முயற்சி எடுக்கணுமானா அந்த முயற்சி கூட தோற்று போயிடும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். சார் கடகராசிக்கு அஷ்டம சனியெல்லாம் விளங்கி போச்சு, கடகராசிக்கு அஷ்டம சனிகளுக்கு சனி தசைன்னு ஒன்று நடக்குங்க, ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக அது முழுமையாக வந்து வெளியில் வரல, இன்னும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. 2026 கவனமாக செயல்பட வேண்டிய ராசி. சப்போஸ் இவங்க வந்து இந்த வேலூர் பக்கத்தில் வெட்டுவானம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அதில் எல்லையம்மன் சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து பொதுவாகவே இந்த 12 ராசிகள் வந்து சந்திரனோட ஆதிக்கம் புலமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த வெட்டுவானத்தில் வந்து எல்லையம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள் 2026. ரொம்ப சந்தோஷம். கடகம் அது எப்பயுமே ஒரு ஆங்ஸைட்டியோடு இருக்கிற ராசி. பிடிக்காதவங்கன்னா டைரெக்டாக மூஞ்சிக்கு நேராக பிடிக்காதுன்னு சொல்லும், சைட்லலாம் சொல்லாது, யார் மூலியமாக சொல்லாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். அதனால் இவங்களுக்கு எமோஷன் தான் பெரிய செட்பேக். 24 வயசை கடந்த கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு தடவை இந்த வாட்டி ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். ஆனால் டப்புன்னு அதிகமாக ஆர்ட் பிரச்சனை வரக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஸோ முதலே பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் அதிகமாக பெறக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஹெல்த் ஆஸ்பெக்டில் தான் கொஞ்சம் தொந்தரவு காட்டுது, முதுகு அடிவயிறு கழிவுகள் இந்த ஆர்ட் எல்லாமே. ஸோ அதனால தான் மாஸ்டர் செக்கப்பில் இருக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். பெற்றோர் பெரியோருடைய இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நிறைய தடைகள் வந்து கடகத்துக்கு தீரும். பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு ஒரு பொசிஷன் உயர்ச்சி ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் அனுகூலத்தை தருவது கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும். அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு இவங்களுக்கு பெரிய சிறந்த ஒரு பரிகாரமாக காணப்படுகிறது. மகான்களை பிடித்து கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கிற எவனையாவது பிடிச்சிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க. ஸோ இதுதான் கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் பவர்ட் பை லைன் டேட்ஸ் நட் பைட்ஸ் and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967.